சண்டே இன்னைக்கு ட்ரினிட்டி சண்டே. ட்ரினிட்டினா என்ன? திருத்துவ ஞாயிறு. திருத்துவம் என்ன? குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மூன்று நிலைகளில் இருக்கிற ஒரு கடவுள். சரியா? இப்ப அதை பத்தியான ஒரு பாடத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதனால இன்னைக்கு இந்த ட்ரினிட்டி திருத்துவம் என்கிறது அன்பின் இறை கூட்டுறவு என்று இதை அழைக்கின்றனர். எபேசியர் 1:3-14 இந்த 12 வசனங்களும் இந்த திரியேக கடவுளின் செயல்பாடுகளை 3 அலைகளாக பிரிக்கின்றன. பார்க்க உங்களுக்கு பிரிக்க போறேன். சரியா? முதலாவது கூட கால்வின் என்று சொல்லப்படுகிற இறையாளர். அவர் இந்த 3வது வசனத்திலிருந்து இந்த 6வது வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த பகுதியை கடவுளுடைய முன் அறிவிப்பு, அதாவது ஃபோர் நாலேஜ் என்று சொல்லுவாங்க. கடவுளுடைய முன் அறிவிப்பு என்பதை விட கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்பு என்று இதை விளக்குகின்றார். இப்ப கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் காட். இந்த லவ்ல கண்டிஷன் இருக்கா இல்லையா? எல்லாத்திலும் இப்ப கண்டிஷன். எந்த விளம்பரம் பண்ணாலும் விளம்பரம் சொல்லிட்டு கீழே என்ன போறோம்? தேர் இஸ் எ கண்டிஷன் அப்ளைன்னு போடுவோம். இல்லையா? எல்லா விளம்பரத்திலும் கண்டிஷன் இருக்கு. அது போல இந்த உலகத்துல எல்லா அன்புக்கும் கண்டிஷன் இருக்கு, ஒரு நிபந்தனை இருக்கிறது. நான் அன்பை காட்ட வேண்டும் என்று சொன்னால் பைரமாவுக்கு அன்பை காட்டணும்னா அவங்களுக்கு நான் எதனா வாங்கி கொடுத்தா தான் அன்பை காட்ட முடியும். சும்மா அன்பா இருக்கிறேன்னா நம்புவாங்களா? சொல்லுங்க ஐயா. நான் அன்பா இருக்கிறேன் அப்படி இப்ப சேகர் ரெட்டிக்கிட்ட நான் அன்பா இருக்கிறேன் நம்புவாரா? அது சும்மா சொல்றாருப்பா. அப்ப ஒரு பேனா வாங்கி வந்து சார் கொஞ்சம் எழுதுங்க வச்சுக்கன்னு சொன்னா இல்லை, ஏதாவது ஒரு பொருளின் வழியா நம்ம அன்பை என்ன பண்ணணும்? நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படித்தானே? அப்ப அன்பை காட்டுவதற்கு கூட ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதனால இது அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு. கடவுளுடைய அன்பு எப்படியா? எந்த நிபந்தனையும் கிடையாது. நிபந்தனை வைத்து அன்பு செலுத்த முடியாது. கண்டிஷன் வச்சு அன்பு செலுத்தவே முடியாது. நீ என்கிட்ட உண்மையாக நீ இதை செஞ்சாகணும், நம்ம கண்டிஷன் வைப்போம். வைக்கிறப்ப அதெல்லாம் உண்மையிலே பொய்யான அன்பு. அன்கண்டிஷனல் லவ் தான், நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு தான். இதைதான் இந்த இடத்துல ஜான் கால்வின் சொல்லி இந்த 3 வசனத்திலையும் மிக முக்கியமா சொல்றாரு. கடவுளுடைய அன்புன்றது அதுதான் நான் சொன்னேன். அவரு செஞ்சதுல நமக்கு இந்த பாட்டுல அழகா எழுதியிருக்காங்க. நம்ம என்ன ஈடு செய்ய போறோம்னு தெரியல. நம்ம மேல அவ்வளவு பாரு, இன்னைக்கு நமக்கே தெரியாது கர்த்தர் நம்ம சுகமாய் வைத்திருக்காங்க. படுத்து எழுந்திருப்போம் நமக்கு தெரியுமா? யாருக்குன்னா காலையில எழுந்திருப்போம் தெரியுமா? காலையில அலாரம் வச்சுட்டு படுப்போம். எழுந்திருக்கணும், நம்ம 5:30 மணிக்கு எழுச்சி ஜோம் பண்ணணும், 5 மணிக்கு எழுச்சி ஜோம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டு படுப்போம். ஆனா அதை கர்த்தர் தான் வாய்க்க செய்ய வேண்டும். அப்படித்தானே? காலையில கண்ணு விழிக்கிறது என்பது கூட அது கடவுளுடைய கிருபையினால நடைபெறுகிற ஒரு நிகழ்வா இருக்குது. அப்புறம் உலகம் தோன்றும் முன்பே நம்மை கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்பது நம்மிடம் எந்த நன்மையும் இருப்பதை கண்டல்ல, மாறாக நன்மையாக அவரே இருப்பதினாலே இந்த அன்பு இருக்கிறது. ஏதோ அன்புன்றது நம்ம ஏதோ ஆண்டு கொடுத்ததுனால, நம்ம ஏதோ நல்லது செஞ்சதுனால கடவுள் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம் இல்ல. அவர் எப்பவுமே நமக்கு நன்மையுள்ளவராக இருப்பதினாலே நன்மை. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார். வேதாகமத்தில் படிக்கிறோம் இல்லையா? அவர் எப்பவுமே நன்மை செய்கிற கடவுளாய் இருந்தார். அப்ப எப்பவுமே நன்மை செய்யற கடவுளுக்கு நம்ம போய் நன்மை செய்யணுமா? நம்ம நன்மை செய்யணுமா? நம்ம எதனா செஞ்சாதான் கடவுள் நமக்கு செய்வாரா? சொல்லுங்க. இப்ப எதனா நீங்க கோயில்ல இத கொடுத்தாதான் கடவுள் ஆசீர்வதிப்பான்னு எப்பனா சொல்லியிருக்கிறாரா? இத கொண்டு வந்தாதான் உன்னை பிளஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாரா? அதெல்லாம் நம்முடைய அன்பு. நம்மள கடவுளுக்கு இப்போ சில பேர் 10 ரூபாய் காணி போடுவோம், சில பேர் 20 ரூபாய் காணி போடுவோம், சில பேர் 50 ரூபாய் காணி போடுறோம்,
சில 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படி ஏறிக்கிட்டே போகுது. அது உங்களுடைய அன்பு. காணிக்கையில கூட கடவுள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. இதுல இருக்க சிஎஸ்சியில நம்ம 10% காணி கொடுக்கணும் நம்ம எதனா கேட்கறோமா சார்? அந்த என்ன சொல்லுவாங்க, அது பேரு தசமபாகம் இருக்கா? தசமபாகம் கட்டுறீங்களா? யாருன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நிபந்தனை கிடையாது. கடவுளிடத்துல வருவதற்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆண்டவரே நன்மை செய்வரா இருக்கிறதுனால, அவரே நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிற கடவுளா இருக்கிறதுனாலே, அதுதான் இங்க நிபந்தனையற்ற அன்பை இந்த முதல் பகுதியில அவர் விவரித்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 2வது பார்த்தா 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இது செகண்ட் பார்ட்டா இருக்கிறோம். அதாவது திரியேக கடவுள் அவரு அன்புள்ள கடவுளா இருக்கல, அன்கண்டிஷனல் லவ், அன்புள்ள கடவுளா இருக்கிற. 2வது இது 7வது வசனத்து 12வது வசனம் வரைக்கும் செகண்ட் பார்ட். இத வில்லியம் பார்க்லே என்று சொல்லப்படுகிற இறையியலாளர் இதை எப்படி சொல்றாருன்னா, அவருடைய அந்த விளக்கு உரையில என்ன சொல்றாருன்னா, இந்த 7ஆம் வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தை மீட்பு என்கிற ஒரு வார்த்தை, மீட்பு எப்படின்னா நீங்க விடுதலை, நிறைய வார்த்தைகள் இருக்கு, நீங்க எதனா ஒண்ணு பொறுத்திக்கு உங்களுக்கு புரிஞ்சத வைத்துக் கொள்ளுங்க. சரி, இந்த மீட்பு அப்படின்ற இந்த ஒரு வார்த்தைய, அதாவது அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஒண்ணு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு APOLUROSIS, அப்போலோட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைக்கு ஒரு அருமையான விளக்கத்தை இங்கே வில்லியம் பார்க்லே என்று சொல்லப்படுகிற இறையியலாளர் குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க, ஆதி காலத்துல அடிமைகளை விலை கொடுத்து வாங்குறதுக்கு, விலை கொடுத்து அவங்கள விடுதலை செய்யறதுக்கு இந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. கவனி கவனி கவனி. அந்த காலத்துல அடிமையா இருக்கிற ஒருத்தர் போய் காசு கொடுத்து அவனை ரிலீஸ் பண்ணிடலாம். அப்படி அந்த ரிலீஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல மீட்புன்னு சொல்றான், ரட்சிப்புன்னு சொல்றான். அந்த இடத்துல தான் இந்த அப்போலோட்ரோசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த காலகட்டங்கள்ல. அந்த வார்த்தையை டைரக்டா இங்க பவுலடிகளார் என்ன பண்றாரு, நம்ம பைபிள்ல எபேசியர்ல இந்த அழகான இந்த பகுதியில கொண்டு வந்து பொருத்தி வைத்திருக்கின்றார். நான் பார்த்தேன், ஒரு அடிமையை விடுதலை செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை ஏன் பவுலடிகளார் இங்க கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று நான் யோசித்த பொழுது, அவருடைய விருப்பம் என்னன்னா, கிறிஸ்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தன் ரத்தத்தையே கிரயமாக தந்தார் என்று அன்பின் தியாகத்தை வெளிப்படுத்தணும்னா இப்படி ஒரு வசனத்தை கொண்டு, இப்படி ஒரு வார்த்தை கொண்டு வந்து வச்சாதான் சரியா இருக்கும். அவரு தான் ரத்தத்தையே கொடுத்து, சார் நம்ம அப்படி யாருன்னா காப்பாத்துமா, ரத்தம் கொடுறான்னாக்கா தலை தெறிக்கு ஓடுறான் இன்னைக்கு. அதுக்கு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, சில அன்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா ரத்தம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அப்படிதானே? ரத்தத்தை கொடுத்து உயிரை காப்பாற்றுகிற பணியை செய்யறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க இப்படி செய்யறதுனால இன்னும் நல்ல ஆரோக்கியமா அவங்க இருப்பாங்க. சரி, இப்போ ஆண்டவர் எப்படியா நம்ம விடுவித்திருக்கிறார், காப்பாற்றிருக்கார். பாவத்திலிருந்து ஒருத்தரை காப்பாற்றணும்னா அவனுக்கு எந்த ஒரு பொருளை கொடுத்தா பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அவனுக்கு இயேசுவின் ரத்தம் துளிக்கப்பட்ட மாத்திரம் பாவத்திலிருந்து விடுதலை. கடவுளுடைய ரத்தத்தை சிந்தினா மாத்திரமே அவனுடைய பாவத்திற்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். சரியா? பாவத்திற்கு ஒரு விமோச்சனம் வேணும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆகணும்னா கடவுளுடைய ரத்தம் என்ன பண்ணணுமா, சிந்தப்படணும். அதுதான் ஒருத்தனை மீட்டெடுக்கு. இயேசுவின் ரத்தம் அதுதான் நம்மை விடுதலை செய்தது. அப்போ அவ்வளவு அந்த ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்டார் என்கிற மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்வதற்கு கீழ் இருக்கின்ற ஒரு நிலையிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து பயன்படும். நம்ம அவ்வளவு கீழே இருந்தோம். அப்ப கீழே இருந்து நம்ம விடுதலை செய்து கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவதாக வில்லியம் பார்க்கர் என்று சொல்லப்படுகிற இறையியலாளர் மிக அழகாக இதை குறிப்பிடுகிறது. இன்னொரு இறையியலாளர் வாரன் வெட்ஸ்பி என்று சொல்லப்படுகிற ஒரு இறையியலாளர் இந்த பகுதி எப்படி சொல்றாருன்னா, தி ரிச்சஸ் ஆஃப் தி கிரேஸ் அப்படின்னு சொல்றாரு.
ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஜபிக்கும் பொழுது இப்படி சொன்னா கூட ஜபிப்பேன். எல்லாரும் மோஸ்ட்லி இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவரே சொல்லுவாங்கல்ல. இப்போ பணக்காரர் ஐஸ்வர்யவான் யாரு? நிறைய பணம் வச்சுக்கிறவன் பணக்காரன். இப்போ நிறைய கிருபை வச்சுக்கிற ஒரு பணக்காரர் என்று இந்த இடத்துல யார் சொல்ல? வாரன் வெர்ஸ்பி என்று சொல்லப்படுகிற இறைவார் சொன்னாரு, உங்க மேலயும் என் மேலயும் அவருக்கு நிறைய கிருபை வச்சிருக்கிறாரு. அந்த கிருபையை நமக்காக என்ன பண்ணிருக்காரு? இப்போ அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால இத ரிச்சஸ் கிரேஸ், தி ரிச்சஸ் ஆஃப் தி கிரேஸ் அப்படின்னு இதை அழைக்கின்றார். அதாவது அவருடைய ரத்தத்தையே, பரலோகராயத்திலிருந்து கடவுள் வந்து அவருடைய ரத்தத்தையே கொடுத்து நம்மளை மீட்டத அவர் எப்படியா சொல்றார்? இந்த மீட்பை, இந்த ஒரு மீட்பு என்கிற அந்த வார்த்தையை அவர் எப்படி வாரன் வெர்ஸ்பி எப்படியா சொல்றாருனாக்கா, இது தி ரிச்சஸ் ஆஃப் தி கிரேஸ் என்று அழைக்கின்றார். இது மிகவும் கிருபையில கடவுள் நம்ம மேல இரக்கம் வைத்திருக்கிறார். அவ்வளோ இரக்கத்தை ஐஸ்வர்யவானா இருந்து நமக்கு அதை கொடுக்கிறத அவர் சொல்லுகிறார். அப்ப தேவன் ஏதோ ஒரு ஓரத்திலிருந்து நமக்கு நன்மை செய்யவில்லை, தன்னுடைய பரலோக வங்கி கணக்கையே கிறிஸ்துவின் வழியாக திறந்து விட்டுள்ளார் என்று சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இது வாரன் வெர்ஸ்பி அவர் சொல்ற ஒரு காரியம். நம்ம பேங்க் யாருன்னா திறந்து காசு சேர்த்து கொஞ்சம் சொல்லுவீங்களா? என் நண்பன் சொல்லுவானா, இப்போ பணம் வச்சுக்கிறாரு, பீரோல வச்சுக்கிறாரு வச்சுக்க, ஒரு 1 லட்சம் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்க, வாங்க வாங்க திறந்து எடுத்துன்னு போங்கன்னு சொல்லுவாரா? அதுக்கு எத்தனை பூண்டை போடுவாரு. ஆமா இல்லையா? நம்ம எல்லாம் தான் செய்வோம். அவர் என் நண்பன்றதுனால நான் சொல்றேன். நம்ம எல்லாம் இந்த வாதியார் எடுத்துக்க என்ன பண்ணுவாங்க? 10 ரூபா பூட்டுவோம். ஆமாவா இல்லையா? எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன், நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது அவர் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யணும். அவர் என்ன பண்ணுவார்? அந்த அண்ணன் அப்பெல்லாம் சைக்கிள் தான், வண்டி எல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவார் அந்த அண்ணன்? அந்த போஸ்ட் ஆபீஸ் பூட்டிட்டு நாங்களாம் நின்று பார்த்துட்டு இருக்கோம். பூட்டிட்டு போயிடுவாரு. சொல்லுங்க பாரு, வருவாரு இப்போ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா போய் திரும்ப வருவாரு. சைக்கிள் நிறுத்திட்டு அந்த பூண்டு இழுத்து பார்ப்பாரு. அப்புறமா போயிடுவாரு. பாரு இன்னொரு முறை வருவாரு பாரு. கொஞ்ச நேரம் வர மாட்டான்னு சொல்லுவாங்க பசங்க, போட்டி வைப்போம். இல்ல டெஃபினட்டா வருவார். அதே வருவாரு கொஞ்ச நேரம் கழிச்சு. எனக்கு தெரியல, அவர் போய் கூட ரொம்ப தூரம் போய் டவுட் ஆயிட்டு மறுபடியும் திருப்பி இழுத்து பார்ப்பாரு. என்னடாக்கா, ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு எல்லாம் பணம் வந்திருக்குல்ல, மணி ஆர்டர் வந்திருக்குல்ல, அதெல்லாம் அதில் தான் வச்சு பூட்டி வச்சிருப்பாரு. அது ஒரு வேலை விழுந்துச்சு, யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன அந்த அண்ணன் அவ்வளோ கருத்தா இருப்பாரு. ரவி அண்ணா ஒரு பேரு, ரொம்ப கருத்தான ஒரு அண்ணன். அவன் சரி, அந்த பணத்திற்கோ அல்லது பொருளுக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. வாரன் வெர்ஸ்பி சொல்றாங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரா? பரலோகத்தின் வங்கியே திறந்து இயேசுவின் மூலமா அதை கொடுத்துட்டாரு. அந்த வங்கியிலிருந்து வந்தது பணம் இல்ல, கிருபை. பரலோகத்தினுடைய அந்த வங்கிய திறந்து ஆண்டவர் அவ்வளோ கிருபையை நம்ம மேல கொட்டிட்டே இருக்காரு. இல்லைன்னா நீங்கள் நான்லாம் உயிர் வாழவே முடியாது சாமி. கர்த்தர் நம்ம மேல அவர் வங்கிலிருந்து இயேசுவின் மூலமா நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். 3வது பகுதி. அப்ப பிதா என்ன செய்யறாரு? குமாரன் மூலியமா கொடுக்கிறார். குமாரன் மூலியமா வந்தது பரிசுத்த ஆவியின் மூலியமா நமக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கு திரிய கடவுள். சரி, 3வது பாட்டு 14வது வசனம், கடைசி வசனம். அதுல ஜான் மெக்காத்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு இறையியலாளர், அவர் இங்க ஒரு பதத்தை இங்க எடுத்து பைபிள்ல இங்க முத்திரையும் போட்டிருக்கா. சரி, 13 இல்லையா? 13-14 கரெக்ட். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகின போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டுள்ளீர்கள். கவனி கவனி கவனி. இந்த 3வது செக்ஷன்ல 13-16 2 வசனம் இருக்கு. அதுல முத்திரை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி என்ன முத்திரை போட்டிருக்காங்களா? பரிசுத்த ஆவியால் நாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். சரி, இந்த வார்த்தை, இந்த முத்திரைன்ற வார்த்தை, சீல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த முத்திரைன்ற வார்த்தைய ஜான் மெக்காத்தர் என்று சொல்லப்படுகிற இறையியலாளர் அது எப்படி HRAGIZO, சரியா?
இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் சொல்றார். அப்படின்னா ஒரு அரசன் தன் அதிகாரப்பூர்வ முத்திரையை போடும்பொழுது அந்த பொருள் யாருக்கும் அசைக்க முடியாத பாதுகாப்பை பெறுகிறதா சொல்லுது. இப்ப கவர்மெண்ட் முத்திரை போட்டாங்கன்னா அதை யாருன்னா பிரிக்கலாமா? நம்ம பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது தானே. அது பத்திரமா இருக்கணும். அவ்வளவு அதுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவ்வளவு மரியாதை அதற்கு இருக்கிறது. அது போலவே இங்கே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்குள்ள வந்து இருக்கிறார். அவர் தேவனுக்கு சொந்தமானவன் என்பதற்கான சட்டப்பூர்வமான ஒரு முத்திரையை கொடுக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுனால இப்ப நம்ம யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டது தேவ ஜனமா இருக்கிறோம், நம்மளால ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் இல்லையா? இப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து குடிகொள்ளுவார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்படி வருவதனால என்ன நடக்குதுன்னா, நானும் கடவுளுக்கு சொந்தமானவன் என்று முத்திரை குத்தப்படுகிறது. இந்த முத்திரையை தான் பயன்படுத்துறார். இப்போ இந்த முத்திரை எப்படி பயன்படுத்துறார் கடவுள்? அது பரிசுத்த ஆவியின் வழியாக பயன்படுத்துகிறார். அப்படிதானே இந்த வசனத்துல இருக்கு. முத்திரை யார் மூலியமா போடப்படுது? இப்ப யாரை பத்தி பேசுகிறோம்? பெரிய கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரத்தம் யார் மூலியமா செஞ்சப்பட்டது? அழகு. இப்போ முத்திரை யார் மூலியமா போடப்படுகிறது? இப்போ எல்லாம் வந்துருச்சா? பிதா வராரு, முதல்ல அன்பு பத்தி பேசணும். அந்த அன்பு என்ன சொன்னா அன்கண்டிஷனல் லவ்னு சொன்னோம். அளவிட முடியாத அன்பு கடவுள் நம்ம மேல பேசணும். முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். ரெண்டாவது பார்ட்ல என்ன பண்றோம்? அவரு வங்கியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்ண, இயேசுவின் மூலியமா நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? அவர் மீட்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதை பத்தி பார்த்தோம். மூன்றாவது முத்திரை போடுறார். என்னன்னு முத்திரை போடுறாரு? நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். நம்ம எல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். எவ்வளவு பேர் நம்ம யாருக்கு சொந்தக்காரப்போ? நம்ம சொந்தக்கார யாரு? நீங்க நாங்க நினைக்கிறது சில நேரத்துல இந்த ஊர்ல எனக்கு யாரும் சொந்தம் இல்லையே, இங்க யாரு இங்க வரும்போது பாஸ்ட் எனக்கு யாரும் தெரியாதே அப்படிதான் யோசித்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நிறைய பேர் சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க. உபதேசர் ஐயா சொந்தம், அந்த பக்கத்துல நண்பர் எனக்கு சொந்தம், எல்லாம் சொந்தம். இப்போ நீங்க எல்லாம் சொந்தக்கார ஆயிட்டீங்க. எப்படியா? ஏசாமிக்கு ஏசாமி நமக்கு எல்லாம் சொந்தக்காரர். ஆமா இல்லையாங்க? அவருக்கு முத்திரை போடப்பட்டிருக்கு. வசனம் மறுபடி படிங்க, இல்ல வேற வழியில. அவர் நமக்கு முத்திரை போட்டு இருக்கிறார், இருக்கு இல்லையா? என்னன்னு முத்திரை போட்டுருக்கா? நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எப்படி முத்திரை போட்டு? முத்திரை போட்டா பாதுகாப்பானவர்கள் அர்த்தம். நீங்க எல்லாம் பாதுகாப்பானவர்கள், ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய அரவணைப்புல இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு சொந்தம். சரி, எனக்கு சொந்தமான நேரத்துல பயிரிட்டு அப்படியே விட்டுருவனா? மாடு மாடு பெய்யறதுக்கு விட்டுருவனப்பா? ஏன் விட மாட்டேன்? அது எதுக்கு சொந்தம்பா? பக்கத்து வீட்டுக்காரன் வரப்போட கூட வர முடியாது. நம்ம அப்படிதான் வரப்பு சண்டை கலகாலம் பார்க்கிறோம். வரப்பு மேல நாங்க கூட சண்டை போடுவோம். ஏன்னா ஏன் சொந்தம்? நம்ம ஊர்கள் அப்படிதானே இருக்கும். நம்ம சொந்தத்து இடத்துல யாருன்னா கொஞ்சம் ஒரு வந்துட்டாங்கன்னு என்ன பண்றோம்? உடனே சண்டை. ஏன் சொல்றேன்னா, சொந்தமா வந்துட்டா உரிமை பாராட்டப்படுகிறது. சொந்தமா வந்துட்டா பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யும். ஆண்டவர் கூட நம்மை அவருடைய சொந்தம் என்று உரிமை பாராட்டுவதின் வழியா நமக்கு என்ன பண்ண, ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணிருச்சு. இஸ்ரேல்ல ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம், வான் வளையத்துல பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இல்ல ஒரு பெரிய பாதுகாப்பு. அது மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிற அவர் சொந்தம் என்கிற பாதுகாப்புல நம்ம முத்திரை போட்டிருக்க. யார் செய்யறத? பரிசுத்த ஆவியானவர் அதை மிக அழகாக செய்வதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். இன்னொருத்தவர் ஜோண்டர்வன் என்று சொல்லப்படுகிற ஒரு இறையிலாளர். ஜோண்டர்வன் அந்த எக்ஸிகட்டிக்கல் கமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த முத்திரை என்பதை அவர் இன்னொரு பதத்தில் அவர் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அச்சாரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அச்சாரம் சொல்லுவாங்க. அல்லது உறுதி பொருள், உறுதிப்படுத்துறாரு. எந்து அப்படின்னு நம்ம எல்லாம் பொருள் வாங்கிட்டா தட்டுல, அப்பெல்லாம் ஹாஸ்டல்ல போடுவாங்க. தட்டுல எல்லாம் பேரு உடனே இப்ப டம்ளர்ல பேரை போட்டு எடுத்து வருவோம். ஏன்னா டம்ளர்ல பார்த்த உடனே இது யாருது அப்படின்னு இருக்கும். தட்டை பார்த்தா இது யாருக்கு? இப்பெல்லாம் நம்ம செய்யறது இல்லை யாரும். அப்படியே தட்டு வாங்கிட்டு பயன்படுத்துறோம். அங்க ஹாஸ்டல்ல படிக்கும்போது எங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. அப்போ எனக்கு அப்படின்னு உறுதிப்படுத்துவது,
ஒரு அச்சாரத்தை போடுவது. அதுக்கு சாண்டர்வன் என்ன பண்ணாரா, ARABON அராபான் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் இங்க பயன்படுத்திருப்பார். இது ஒரு திருமண ஒப்பந்தத்தில் கொடுக்கப்படும் நிச்சயதார்த்தம் போன்ற மோதிரம் போன்றது. அரபன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு யாரு, ஜோண்டவர் சொல்லப்படுகிற இறையிலாளர் பயன்படுத்துறாரு. இது எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, கடவுள் நம்ம மேல எப்படி ஒரு கல்யாணத்துக்கு எப்படி ஒருத்தருக்கு நிச்சயம் பண்றதுக்கு மோதிரம் போடுறாங்களோ அது மாதிரி கடவுள் நமக்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை கடவுள் அவருக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு அழகிய ஆவிக்குரிய காரியம். முழுமையான பரலோக வாழ்வை நாம் அடைய போகிறோம் என்பதற்கான கடவுளுடைய வாக்குறுதி மோதிரம் அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க, இது என்னதான் வாக்குறுதி மோதிரம். எதுக்கு? பரலோக வாழ்வை நான் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், அதை நான் அடைந்து கொள்ளுவேன். அப்படி ஒரு நம்ம சொந்தன்றதுக்கு மாத்திரம் உத்தரவு அல்ல, நான் பரலோக வாழ்வை அடைய போவேன் என்பதற்கான ஒரு வாக்குறுதி மோந்திரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கு ஜோண்டவர் என்று சொல்லப்படுகிற குறித்து சொல்கிறார். சரி, இந்த விளக்க உரையாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, நமக்கு சொல்லும் செய்தி ஒரே செய்தியை தான் இவங்க எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நான் சொன்னேன், ஒரு 3-4 விளக்க உரையாளர் பேரெல்லாம் சொன்னேன், இறையில்லாத பேரெல்லாம் சொன்னேன்ல. இப்போ இவங்க எல்லாம் சொல்ல வர ஒரு செய்தி, ஒரே செய்தி தான் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்னன்னா, பிதா உங்களை நினைத்தார். என்ன செய்தி சொல்றாங்க? யாரு நினைக்கிறாங்களோ இல்ல, இந்த உலகத்துல நம்மள யாரு நினைக்கிறாரு? எப்பொழுதும் நம்முடைய பிதாவானவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். குமாரன் உங்களை வாங்கினார். முதல்ல நினைக்கணும், எந்த பைக் வாங்கணும், எந்த காரை வாங்கணும் நினைக்கணும். வாங்கணுமா நினைச்சதுல வாங்க முடியும், ஆமா இல்லையா? முதல்ல நினைச்சாரு ஆண்டவர். ஆனா நம்மளை வாங்கினது யாரு? குமார். எப்படி வாங்கினாரு? என்ன காசு கொடுத்தாரு? ரத்தம். அதான் கிருபை. நினைத்தவர் பிதா, வாங்கினவர் குமாரன். மூன்றாவது அவங்க சொல்ல எல்லாத்திலும் இறையிலாம சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தாரு? முத்திரை போட்டு சீல் பண்ணி நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அவர் சொந்தமா வச்சிருக்கிறார், அவருடைய உரிமையா வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இங்க பிதா நம்ம நினைக்கிற கடவுளா இருக்கிறார், குமாரன் நம்மளை வாங்கின கடவுளா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அனுதினமும் பாதுகாக்கிற கடவுளா நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறார். திரியேக கடவுள். திருத்துவத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்க, அப்புறம் ஆண்டவர் திருத்துவத்தின் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நினைக்கிற கடவுளா இருக்கிறார். நம்மை அவருக்கு என்று வாங்கி இருக்கிற கடவுளா இருக்கிறார். நம்ம பாதுகாப்புங்கிற கடவுளா நம்ம மேல அவர் இருந்து காப்போம். பிதா உங்கள் மேல அன்பு வைத்து அது முடிவில்லாத அன்பா நம்மளை தேர்ந்தெடுத்தார். அப்படி இப்படி சொல்லலாம். இன்னொரு வார்த்தையில, பிதா நம்மை தேர்ந்தெடுத்தார். அது எப்படி தேர்ந்தெடுத்தால்? முடிவில்லாத அன்பின் மூலமாக நம்மை தேர்ந்தெடுத்தார். குமாரன் நம்மை ரத்தம் சிந்தி மீட்டார். எப்படி? நம்மேல் வைத்த அன்பு முடிவானது. பாருங்க, அவருடைய அன்பு கொண்டு வந்து நமக்கு ஒரு இதுதான் அன்புன்னு அப்படி முடிவை காண்பித்தார். ரத்தத்தை சிந்தி பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வைத்துள்ள அந்த அன்பு முழுமையானது என்பதை முத்திரையிட்டு நிரூபிச்சிட்டார்கள். முழுமை. அவருடைய அன்புக்கு நம்ம அன்பு கொஞ்சமா இருக்கும். ஒருவேளை கால்வாசி அன்பு காட்டுவோம், அரைவாசி அன்பு காட்டுவோம், முழுக்க அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப கடினம். ஒரு சிலர் காட்டுவான். ஆனா இந்த அன்பு முழுமையான அன்பு, குறைவில்லாத அன்பு. ஆண்டவருடைய அன்பு எப்படியா இருக்குதா? முழுமையான அன்பு நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மேலெல்லாம் முழுமையான அன்பை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். முழுமையான பாதுகாப்பு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட திரியேக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நினைக்கிறீங்களே, நன்றி சுவாமி, என்னை வாங்கினீங்களே, நன்றி அப்பா, என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களா, உங்களுக்கு நன்றி சுவாமின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.